அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது உச்சி மீது உச்சி மீது உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே 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 இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை கூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை கூறு செய்த போதிலும் அச்சமில்லை சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் ஆரிய பூமியில் நாரிய நுண்ணர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லுங்க வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம் தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜய ஜய பாரத ஜய ஜய பாரத ஜய ஜய பாரத ஜய 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 வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ உலகில் வாழ்க்கை இனியுண்டோ தமிழக வாழ்க்கை இனியுண்டோ மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ உலகில் வாழ்க்கை இனியுண்டோ தமிழக வாழ்க்கை இனியுண்டோ வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனு குணவிலையனு ஜகத்தினை அழித்திடுவோம் தனி ஒருவனு குணவிலையனு ஜகத்தினை அழித்திடுவோம் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே
பொட்டடா ஜெய பேரிகை பொட்டடா பொட்டடா ஜெய பேரிகை பொட்டடா பொட்டடா பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். வியனுலகனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். வியனுலகனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். ஜெய பேரிகை பொட்டடா. பல அமைப்புகள் ஒன்றாக இணைந்து, தன்னார்வ இயக்கங்கள் இணைந்து, முக்கியமாக ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களை பாராட்டுகின்ற விதமாக இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அமைப்பிலே பாஞ்சசங்கியம், சரண், வானவில் பண்பாட்டு மையம், தமிழ்நாடு வாசகர் வட்டம் என பல அமைப்புகள் ஒன்றாக இணைந்து இந்த மாபெரும் பேரணியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் பங்கு பெறுவதற்காக பல பெருமக்கள் தன்னார்வத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய மூத்த HV ஹண்டே அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்துவதற்காக வந்திருக்கிறார். எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். டாக்டர் VG சந்தோஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி பல பெருமக்கள் இன்னும் வர இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தன்னார்வமாக இங்கே வந்திருக்கிறார்களே தவிர யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து ஒரு விஐபியை போல யாரும் வரல. இங்க எல்லாருமே வந்து தேச பக்தர்களாக, இந்த நாட்டின் குடிமகன்களாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இங்கே கூடியிருக்கிறார்கள். நாம் இங்கே வந்திருப்பது முழுக்க முழுக்க முப்படை வீரர்களை பாராட்டும் விதமாக, போற்றும் விதமாக. நம்முடைய மகாகவி பாரதி சொன்னதை, பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் என்பதுதான் ஆபரேஷன் சிந்தூர் என்பதாக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றியை ஒரு வெற்றி பேரணியாக நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களை நாம் வருகை என்று வரவேற்போம். இரவியின் ஒளியிடை குளித்தோம், ஒளி இன்னமுதினை உண்டு கழித்தோம். இரவியின் ஒளியிடை குளித்தோம், ஒளி இன்னமுதினை உண்டு கழித்தோம். கரவினில் பந்துயிர் குலத்தினை அழிக்கும் காலம் நடுநடுங்க விழித்தோம். கரவினில் பந்துயிர் குலத்தினை அழிக்கும் காலம் நடுநடுங்க விழித்தோம். ஜெய பேரிகை பொட்டடா பொட்டடா. குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமே பள்ளு பாடுவோமே. வந்தே வந்தே ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வந்தே வந்தே
தமிழ்நாடு காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு. பாரத் மாதா கி 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 வந்தே வந்தே பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே 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 மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி பாரத் மாதா கி தேசபக்தர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு வீர தியாகிகளுக்கு பாரத தேசத்திற்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு வெற்றி வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு தேச குடிமகன்களுக்கு தேசபக்தர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் வீர தாய்மார்களுக்கு மகன்களை பெற்ற வீர தாய்மார்களுக்கு வெற்றி வீர மங்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்திய வீர மங்கைகளுக்கு முப்படையினருக்கு பாரதத்தின் முப்படையினருக்கு எல்லை வீரர்களுக்கு தேசத்தை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே 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 பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே 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 பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் भारत माता की भारत माता की वंदे वंदे சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே, இச்சை ஏற்பாரை பணிகின்ற காலமும் போச்சே, நம்மையே போர் கேவல் செய்யும் காலமும் போச்சே, நம்மையே போர் கேவல் செய்யும் காலமும் போச்சே. பாடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு
உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். விரலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், மேலும் வீணருக்கு உழைத்து உடலம் ஓய மாட்டோம், மேலும் வீணருக்கு உழைத்து உடலம் ஓய மாட்டோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும், தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக புயல் போல் விரைக, அடையிளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது.
காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், 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 ஜெய் ஹிந்த். சொந்த நாட்டில் பலர்கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம். சொந்த நாட்டில் பலர்கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம். எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ. எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ. வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம். வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம். எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் இனமோ அவமானமோ. எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் இனமோ அவமானமோ. பாரதத்திடை அன்பு செலுத்துதல் பாவமோ மனஸ்தாபமோ. பாரதத்திடை அன்பு செலுத்துதல் பாவமோ மனஸ்தாபமோ. கூறும் எங்கள் நெடிமையை தீர்ப்பது குற்றமோ இது சென்றமோ. கூறும் எங்கள் நெடிமையை தீர்ப்பது குற்றமோ இது சென்றமோ. ஒற்றுமை வழி ஒன்றே வழி என்பதேந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம். ஒற்றுமை வழி ஒன்றே வழி என்பதேந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம். மற்றும் நீங்கள் செய்யும் கொடுமைக்கெல்லாம் அலைவுறோம் யுத்தம் கலைவுறோம். மற்றும் நீங்கள் செய்யும் கொடுமை Nande
வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, ஒய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே, நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம். குறிப்பாக இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேசபக்தியை காட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளியை சேர்ந்த பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையான தேசபக்தர்கள் அவர்கள்தான். அவருடைய அமர் சேவா சங்கத்தை சார்ந்த பெருமக்கள், உதவி கரத்தை சார்ந்த பெருமக்கள், ஆனந்தம் ட்ரஸ்ட், சாக்ஷம் சவிதா சங்கத்தை சேர்ந்தவர்கள், சாக்ஷம் நாகதாஸ் வரதம்மாள் சங்கம், பாரதி ராஜாவுடைய தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் டீமை சேர்ந்த பெருமக்கள், ஜனேஷ் மற்றும் சுவாதி ஆகிய பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு பலத்தை ஒரு கைதட்டல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்ததுதான் சிறப்பு. நாங்கள் முதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் சொன்ன உடனே நாங்கள் வருவோம் என்று குரல் கொடுத்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் பலமா கைதட்டலாமே. தயவுசெய்து கைதட்டலாம், கைதட தட்டப்படும். வானவில் பண்பாட்டு மையத்தினுடைய பல பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முப்படையை சார்ந்த பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். நாம நிகழ்ச்சியுடைய நிறைவு 3 வேத மந்திரங்களை உறக்க சொல்லி பாரத மாதாவிற்கு பெருமை சேர்க்கிறோம். அதான் நிகழ்ச்சியுடைய நிறைவு. சொல்லலாமா? ஒவ்வொன்றையும் 3 தடவை சொல்றோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
வணக்கம். கர்னல் கணேசனுடைய பெயர். ஒரு வித்தியாசமான ராணுவ அதிகாரி. 30 வருட சர்வீஸ்ல என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமான நிறைய புக் எழுதியிருக்கேன். Those who are interested can come and contact me. Thank you. ஏன்னா இது வந்து இந்த விழாவில் எங்களுக்கு துணையாக நின்ற பாஞ்சசன்யம் சரண் அமைப்பிற்கும் இந்த தருணத்தில் உறுதுணையாக நின்ற ஏபிஎன் சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. மீண்டும் ஒருமுறை ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே வந்தே பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி நன்றி நன்றி. நான் பேச வேணாம் தான் நினைச்சேன். பாரதியார் ஒரு கேள்வி கேட்கிறார், அதுக்கு உங்க பதில் தேவை. நம்ம எல்லாரும் நல்லவங்க, நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம வளர்த்திருக்காங்க, மூதாதையர்கள். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நல்லவங்களா மட்டும் இருந்தா போறாது, உணர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும்னு சொன்ன முதல் குரல் பாரதியார். அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் அவங்கள பார்த்து. என்ன கேள்வி தெரியுமா? இல்ல, தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயன வாழ்வோம் நமரில் இங்கு உளமோ உளமோ இல்லை இல்லை இல்லை. இந்த உணர்வுக்கு மேலாக எதுவும் இல்லை. நமக்கு வந்திருக்கக்கூடிய மேஜர் மதன்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். 4 மணிக்கு தான் கோயம்புத்தூர்ல வந்தேன். இதுதான் எனர்ஜியா? ஜெய்ஹிந்த், மிக நன்றி. ஆபரேஷன் சிந்தூர் இது ஜஸ்ட் ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் கிடையாது, ராணுவ நடவடிக்கை மட்டுமே கிடையாது. உலகத்துக்கு நாம வந்து நிக்கிறோம்னு சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ். இதுதான் நான் டீச்சர் ட்ரைனிங் போட்டு வந்திருக்கேன். ஆபரேஷன் சிந்தூர் இஸ் நாட் an action, it's a message. முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிங்க. கார்கில் போருக்கு பிறகு நம்ம நாட்டில் அனைத்து சமூகங்களும், அனைத்து விதமான மக்களும், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எந்த வேற்றுமையும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அரசியலெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே கோட்ல ஒன்னா 140 கோடி மக்கள் இருந்து சப்போர்ட் பண்ணதுதான் ஆபரேஷன் சிந்தூர். நம்ம நாட்டை துண்டாடுறதுக்கு 1000 சக்திகள் வெளியில இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் முறியடிச்சு எல்லா மக்களும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம ஒன்னா சேர்ந்து நம்ம ராணுவத்துக்கு துணை நின்றதுனாலதான் அவங்க உலகமே இன்னைக்கு திரும்பி பார்த்து எந்த ஒரு ராணுவமும் செய்ய முடியாததை செஞ்சிருக்காங்க. 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியான மிலிட்டரி ஆக்ஷன் அதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில 1 முறை 2 முறை தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். போரை விரும்பாத ஒரு நாடு, அமைதியை விரும்பக்கூடிய நாடு, உழைப்பை மட்டுமே நம்பி உயர்ந்த ஒரு நாடு அப்படின்னா அது பாரதம் தான். இந்த நேரத்துல இந்த தருணத்துல நம்ம கார்கிலுக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வா பார்க்கிறோம். 3 முக்கியமான விஷயம் ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ல நம்ம முதல் முறையா, நம்ம ராணுவம் சரி பாகிஸ்தான் ராணுவம் சரி, முதல் முறையா ஒரு மாடர்ன் வார்ஃபேர், நவீன யுத்தத்தை பார்க்கணும். நான் ராணுவத்தில் இருந்த காலத்துல இருந்த மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேற. இன்னைக்கு ட்ரோன்கள், விமானங்கள், தொலைதூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள், இதை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸும் வியந்து போய் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்திய ராணுவம் இன்னும் நவீனமயமாக அதற்கான பாதையில நமக்கு இன்னொரு 15 வருடம் காலம் இருக்கு. இதற்கு நடுவுல வந்த யுத்தத்துல எப்படி இந்த நாடு ஒரு மாடர்ன் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய நவீன யுத்த காலத்துல ஜெயிக்கக்கூடியது, அதுவும் வெறும் 72 மணி நேரத்துல அப்படின்றது முதல்ல. 2வது, இதுல நம்ம பயன்படுத்திய ஆயுதங்கள் கணிசமான அளவு இந்தியாவுடைய ஆயுதங்கள். எல்லாருமே நம்ம மீடியால பாத்தீங்கன்னா S-400 சொல்லி ரொம்ப அதை பத்தி பேசினாங்க. S-400 பயன்படுத்துறது கடைசி நாள் அன்னைக்கு தான். நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகாஷ், அதுதான் இன்னைக்கு உலகத்தை திரும்ப பார்த்து வச்சிருக்கு. இப்ப நான் இங்க வரக்கூடிய தருணத்துல
ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்வான் நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க் மிலிட்டரி, அவங்க அப்சர்வர்ஸ், அவங்க பார்த்து சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லி 30 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வாழ்ந்து மறைந்த ஒரு மகான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய கனவா இது நடக்கும் அப்படின்றது 30 வருடத்துக்கு முன்னாடி தன்னோட விஷனா யோசிச்சு அவர்கிட்ட இருந்த ஒரு 100 சயின்டிஸ்ட்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். ஒருத்தரை ஹேண்ட் பிக் பண்ணி நீங்க தான் இந்த ப்ராஜெக்டை நடத்தணும்னாரு. அவர் பிரகலாத் சுபாராவ் அவர்கள் இப்போ ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று இருக்கிறார். 27 வருடம் தன்னோட வாழ்க்கையை இந்த ஒரு ஏவுகணைக்காக அவர் செலவு செஞ்சார். அதன் பிறகுதான் இன்னைக்கு நம்ம அந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு பின்னாடி 13 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி 235 MSME சிறு குறு நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அதுல 31 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம ஒருவருத்தரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மிசைல் அப்படின்றது நம்மளால, நம்ம நாட்டுல, நம்ம மக்களால, நம்மளுடைய சிறு குறு நிறுவனங்களால, நம்மளுடைய விஞ்ஞானிகளால உருவாக்கப்பட்டுச்சு. இதோடைய கில் ரேஷியோ, அதாவது ஒரு மிசைல் செயல்படுது அப்படின்னா 10ல எத்தனை தடுக்குது, 100ல எத்தனை தடுக்குதுன்னு பார்ப்போம். ஆகாஷோட நம்பர் 100க்கு 100. உலகத்திலே எந்த ஒரு மிசைல் சிஸ்டத்துக்குமே இல்லாது. அமெரிக்காவுடைய பேட்ரியாட் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டமா இருக்கட்டும், இதற்கு இணையா எதுவுமே கிடையாது. 3வது, உலகத்திலேயே ஒரு அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே தாக்கின உலகத்திலேயே ஒரே நாடு இந்தியா. இத அரசாங்கம் அபிஷியலா சொல்லனாலும் ஏர் மார்ஷல் AK பாரதி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பிரிண்ட் உலகத்தை சேர்ந்த ஸ்னேகேஷ் அலெக்ஸ் அந்த கேள்வியை கேட்டார், நம்ம அணு ஆயுதத்தை தாக்கணுமா அப்படின்னு. அப்படியாங்க, அணு ஆயுதம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போனார். இந்த பதிலுக்கு என்ன அர்த்தம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி அந்த நம்மளுடைய அணு ஆயுதங்கள் எங்க இருக்கு, நம்மளுடைய அணு உலைகள் எங்க இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்ல அந்த கிரானா ஹில்ஸ் அப்படின்றது இல்லை. சோ இது திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி தான். இது உலகத்துல எந்த நாடும் செய்யாது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடமா உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கு, உக்ரைன்ட்ட கிடையாது. ஆனா ரஷ்யாவை அணு ஆயுதத்தால அந்த அணு ஆயுதத்தை உக்ரைன் தாக்கினாங்களா? கிடையாது. இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம், அங்க தாக்கினாங்களா? கிடையாது. அமெரிக்காவுடைய 3 முக்கியமான போர்கள், கல்ஃப் வார் 1, 2, 3 வளைகுடா போர், எங்கேயாவது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததா? கிடையாது. இந்த மாதிரியான முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு தீர்க்கமான தலைமை வேணும், அதற்கு இணையான அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ராணுவம் வேணும். இது 3ம் இருந்தா மட்டும்தான் ஒரு நாடு இந்த மாதிரியான முடிவு எடுக்கும். 4வது, பாகிஸ்தானுடைய முக்கியமான அவங்க தலைவர் ஒருத்தர் பிலாவல் பூட்டோ, அவர் பாராளுமன்றத்தில் அவங்க நாட்டில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, திருடக மாதிரி நைட்டு வந்து எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, 11ஆம் தேதி காலையில 10ஆம் தேதி நடந்த ஒரு விஷயத்த சொல்றோம். இந்திய விமானப்படை நடத்திய அடுத்த 3வது லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் நடத்திய முதல் தாக்குதல் நைட்டு 1:30 மணிக்கு, 2வது தாக்குதல் காலையில பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணிக்கு, 3வது தாக்குதல் காலை சிற்றுணவு பிரேக்ஃபாஸ்ட் டைம் 7:30 மணிக்கு, 4வது தாக்குதல் 12:30 மணிக்கு, 12:45க்கு அவங்களோட DGMO வெள்ளக்கொடி எடுத்து இந்த ரோடு சண்டை நிறுத்திக்கிறோம் இருந்தாங்க. அதை பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா சாயங்காலம் டீயும் சர்வ் பண்ணியிருப்போம், நைட்டு டின்னரும் சர்வ் பண்ணிருப்போம். நான் ஜோக்கா சொல்லல, உங்களுடைய விமானப்படையோடைய தரம் என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். உலகத்தோடைய நவீனமயமாக்கப்பட்ட விமானப்படை நம்மளுக்கு கிடையாது. 42 ஸ்குவாட்ரன் வேணும், 31 தான் நம்ம கிட்ட இருக்கு, 26 தான் அதுல ஆபரேஷன். 4.5ஆம் தலைமுறை விமானம்ன்றது வெறும் 32 தான் நம்ம கிட்ட இருக்கு. இவ்வளோ ஒரு பிரச்சனையிலையும் இவ்வளோ ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு இன்னைக்கு ஒரு யுத்தத்தை 1 மாத காலம் 2 மாத காலம்லாம் எடுத்துட்டு போகாம 3 நாள்ல எதிரியை முட்டி போட வச்ச ஒரு நாடு அப்படின்னா இந்தியா தான். ஒருவருத்தரும் பெருமை கொள்ளுங்க. நான் அன்னைக்கு இந்த ஆபரேஷன் நடக்கும்போது என்னோட சேனல்ல பேசும்போது, பல தொலைக்காட்சிகள்ல பேசும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நம்மளுடைய சமூக கடமை என்ன?
நம்மளுடைய சமூக கடமை ஒன்னே ஒண்ணுதான். போர் சூழல்ல உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்திகள் சமூக நல்லிணத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது, தவறான பதிவுகள், தவறான வீடியோ, இதை நீங்க பார்க்காதீங்க. அப்படியே பார்த்தாலும் ஷேர் செய்யாதீங்க, ரொம்ப தப்பு. பெஹல்காம்ல நடந்த தாக்குதல் நம்ம நாட்டுடைய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கணும்னு எதிரி செஞ்சது. அதற்கு நம்ம ஒரு தூரம் போகக்கூடாது. சமூக ஊடகத்துல நீங்க இருக்கக்கூடிய மொபைல் வச்சிருக்க ஒருத்தரும் நீங்கள் ஒரு கருவி, நீங்கள் ஒரு ஆயுதம். தயவு செய்து இந்த இடத்துல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க பார்க்கக்கூடிய எந்த வீடியோவும் உண்மை கிடையாது. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் என்ன வேணா போட முடியும், என்ன வேணா போட முடியும். அதை உடனே சோசியல் மீடியால பகிர்றது, இந்த சமூகம் அந்த சமூகம் போறது. தயவு செய்து இந்த தவறை பண்ணிடாதீங்க. அதை தான் நம்ம எதிரிக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியான ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த யுத்தத்துல இவ்வளவு பெரிய வெற்றியை நம்மளுடைய முப்படைகள் பெறாங்க. அதை நம்ம விட்டுட்டு ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு. உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். விமானத்துடைய தலைமுறை டெக்னாலஜின்றது 4.5ஆம் தலைமுறை. அதை எதிர்த்து சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏவுகணை 6ஆம் தலைமுறை. 100 விமானம் போச்சுன்னா அதுல 5 விமானம் இழப்பு அப்படின்றது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே எழுதி வச்சிருக்கக்கூடிய விதி. உங்க விமானம் எல்லாம் சேஃபா இருக்கணும்னா எங்கேயாவது ஊர் பக்கம் தள்ளி எடுத்துட்டு போய் பங்கர்ல வச்சா மட்டும்தான் சேஃபா இருக்கும். டேங்கிகள், விமானங்கள், உங்களுடைய ஆயுதங்கள், உங்களுடைய வீரர்கள், இதோட உயிரிழப்பு, இதோட இழப்பு அப்படின்றது நெஞ்சில கல்லை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம எல்லாம் இங்க அமைதியா இருக்கிறோம். நம்மள இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க காவல்துறை எல்லாருமே பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி துணை ராணுவ படை, பின்னாடி ராணுவம் இவ்வளவு நடந்துட்டு இருக்குன்னா அங்க தியாகங்கள் இருக்கு. தியாகங்கள் இல்லாம எனக்கு சுதந்திரம் மட்டும் வேணும், என்னுடைய விமானத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த போருக்கு நம்ம போயிருக்கவே கூடாது. எதிரி கொடுக்கக்கூடிய அந்த நரேட்டிவ்ல தயவு செய்து உள்ள விழாதீங்க. ஏன்னா நம்ம கொண்டாட வேண்டிய தருணத்துல, நம்ம ராணுவத்துக்கு கூட நிற்க வேண்டிய தருணத்துல என்கிட்ட எல்லா டிவி சேனல்லையுமே திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு. ரஃபேல் சுடப்பட முடியாத விமானம் கிடையாது. அது ஒரு தலைமுறையில கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய விமானம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 2156 விமானங்கள்ல ரஃபேல் அப்படின்றது 36, அதுல 4 ட்ரெய்னர் விமானம் 32 தான். 1971 யுத்தம் அதை ஆரம்பிச்ச முதல் தலையங்கத்தை எடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இல்ல ஹிந்துவோ எடுத்து பாருங்க. முதல் நாள் பாகிஸ்தான் நம்ம மேல தாக்கும் போது 20 விமானங்கள்ல ஒரே நேரத்தில் இழந்தோம், ஜஸ்ட் 1 ஹவர்ல. இந்த இழப்பு அப்படின்றது நிச்சயமா நடக்கும். அந்த நம்ம இழந்த வீரர்கள், நம்ம இழந்த பொதுமக்களுக்கு மனப்பூர்வமா ஒரு அஞ்சலி செலுத்தி நாம இந்த ஆபரேஷன் சிந்தூரை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நன்றி. ஒரே நாம் இறந்த உங்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியை உங்கள் திருப்பாதங்களை காணிக்கையாக சமர்ப்பணம் செய்து கொள்கின்றேன். அருமையாக பேசி பண்பாக பழகி எங்களை வரவேற்று இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சீர்சிறப்பு செய்த அண்ணன் அவர்களுக்கு முன்னாள் படையினர் நல சங்கம் சார்பாக பொன்னாடையை போட்டி கௌரவிக்க விரும்புகின்றேன். மிக்க நன்றி. ஒரு வாரத்தை ஐயா நலி குமசாமி செட்டியார் அவர்கள் 2 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஐயா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, இருந்தாலும் ஒரு தேசபக்தன்ற 1-2 வார்த்தைகள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு செகண்ட் வேர்ல்ட் தெரியாது. அப்போது சின்ன பையன் 1971 நான் ஓரளவுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது யாருடைய எங்கேயோ பேருந்து வச்சுருக்கோம். ஏன்னா எந்த நிலைமையும் சமாளிக்கக்கூடிய நிலையில் நம்ம ராணுவ கட்டணம் போடு இருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பேர் நான் சமயத்தை டெல்லி போனது ரொம்ப பேர் அதை பற்றி என்ன சொல்ல சந்தோஷமாக சொன்னாங்க. ரொம்ப நான் ஒரு இந்தியன் சொல்லுறதுல வெளிநாடுகிற காரணம் மோடிஜர் எடுத்த இந்த முடிவு இந்த ராணுவம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப இந்த ராணுவத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த சைபர் வார்ஃபேர், அது தவிர வேற ஹேக்கிங், இந்த மாதிரி விஷயங்களை எங்களை பயன்படுத்திக்கலாம். நாங்கள் தயாராக இருக்கோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்.
இறுதியாக ஒரே 2 வாரம் சாமி. நன்றி சார். ஜெய் ஹிந்த். அவர் மேஜர் மதன்குமார் ரொம்ப எக்ஸலண்டா இந்த வாரம் நடந்த விஷயங்களை பத்தி சொன்னார். இதை பத்தி இந்த கூட்டத்தை பத்தி முதல்ல மேஜர் மதன்குமாரை போய் சந்திச்சு சுதர்சன்ஜி நாங்க சதீஷ்ஜி எல்லாரும் போய் பேசிச்சு கட்டாயம் இது பண்ணணும், இது தேசபக்தர்கள் எல்லாரும் ஒன்று திரட வேண்டியதான ஒரு நிகழ்வு, இதை கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி இன்னும் பல செய்திகளை அவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போவே ஒரு உணர்வு இருக்கு. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது ஒரு பிரமிப்பா இருக்கு, பாரதத்துக்கு இப்படி ஒரு வெற்றியாங்க. ஸோ அவர் டெக்னிக்கலாக உங்களுக்கு பல விஷயங்களை பற்றி சொன்னார். நான் ஒரு சின்ன விஷயம் பேஸ்டான இதிகாச புராணம். நமக்கு மே 10ஆம் தேதி அப்படின்றது வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததான ஒரு தினம். அன்னைக்கு சனிக்கிழமை சித்ரா நட்சத்திரம், சுதர்சன ஜெயந்தி அன்னைக்கு சித்ரா நட்சத்திரம். அன்னைக்கு அந்த சித்ரா நட்சத்திரத்துல அதுக்கு முன்னாடி நம்ம ஆகாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் S400 சுதர்சன் 400. அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கேட்டு கொடுத்துருக்காங்க. மறுநாள் நமக்கு நரசிம்ம ஜெயந்தி, வைகாசி சதுர்தசி மறுநாள் நமக்கு நரசிம்ம ஜெயந்தி. அன்றைய தினத்துல ஒட்டுமொத்த உலகமும் இந்த இரண்யகசிபு சம்ஹாரத்தை கொண்டாடியது. அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாக நான் அதை யோசிச்சேன். அன்றைய தினம் முழுக்க நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து பிரார்த்தித்தோம். எங்களுடைய சரண் சேவகர்கள் சம்பிரதாய ரட்சண அபிமான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய பாஞ்சேரி ட்ரஸ்ட் அத்தனை பேரும் வீட்டில் ஒரு வழக்கை ஏற்றி வச்சு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிடணும். உண்மையிலேயே நம்ம தேசத்துல இந்த பிரார்த்தனை சக்தின்றது உண்டு. அந்த பிரார்த்தனை சக்தி நம்முடைய வீரர்களுக்கு நம்ம கொடுக்கணும், நம்முடைய தேசபக்தர்களுக்கு நம்முடைய பிரார்த்தனையினுடைய சக்தியை நம்ம கொடுக்கணும். இது மூலமா இங்க மீடியா சரியா இருக்கு. கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் நான் சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வெற்றிக்கு என்ன பேரு? ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா பாரத தாயுடைய வெற்றி திலகம். நம்முடைய தாய்மார்கள் மட்டுமில்ல, பெண்கள் மட்டுமில்ல, புருஷர்கள், ஆண்கள் எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்ன என்றால், தேசபக்தர்களாக உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள நீங்கள் விரும்பினீர்களானால் இது முதற்கொண்டு நெற்றியில் சிந்தூரம் இல்லாமல் எந்த ஒரு தேசபக்தரும் இருக்கக்கூடாது. இது பெண்களுக்கு சரி புருஷர்களுக்கு சரி நெற்றியில அவர்களுக்கு ஒரு சிந்தூரம் இருக்கணும். இது நம்முடைய தலைமுறைகளுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்தடுத்த தலைவர்களுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றியானது காண்பிக்கப்பட வேண்டும். அதனால் இந்த ஒரு மாபெரும் நிகழ்வு நம் உள்ளத்திலும் உணர்விலும் என்றிலும் ஊறித்திளைக்க வேண்டும். நம்முடைய வெற்றி வீரர்களுக்காகவும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த தங்கள் சிந்தூரத்தை இழந்த அந்த பெண்களுக்காகவும் 2 நிமிடம் மௌனமாக நாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உட்கார்ந்து भारत माता की भारत माता की जय हिंद जय हिंद वंदे मातरम वंदे मातरम. நன்றி 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 மீண்டும் நன்றி. நம்மளுடைய பெரியவர் 2 பேருமே அவர் கடையில் போயிட்டு இந்த ஸ்ரீஷர்ட்டை வாங்கணும் அப்படின்றது நம்மளோட இது. அவர் சீக்கிரம் நம்ம கடையில் எடுத்துட்டு வருவார்னு நினைக்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் வெற்றி பயணம் தொடரும். ஆபரேஷன் சிந்தூரை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றத பாகிஸ்தானும் சைனாவும் முடிவு பண்ணிக்கிட்டு